3.19ல் 13th சம்மு. இது 5 மார்க் சம்மு. இந்த இயரில் உள்ள இதில் எக்ஸாமில் ஆனுவல் எக்ஸாமில் பப்ளிக் எக்ஸாமில் எழுதின கொஸ்டின் அது. அதனால் பார்த்துக்க. இதில் கிரியேட்டடாக அவங்களும் கேட்பாங்க. அந்த ரைட் சைடில் கொடுத்துருக்கு பாரு, a² - 5a + a 7i2ன்னு அதை மாற்றி விட்டு கேட்பாங்க. சிம்பிளான கணக்கு, எப்போ கேட்டாலும் செய்யணும். பார்த்துக்கோ, சொல்லிட்டேன். பொறுமையாக செய். a = எடுத்துடுறேன் 3 1 - 1 2. ஃபஸ்ட்டு இதைத்தான் சோதேட்னு கொடுத்துருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு a² கண்டுபிடிப்போம். a² கண்டுபிடிப்போம். இந்த இருக்கு பாரு, இந்த இருக்குலடா a². a²னா எப்படி எழுதுவிய? a × a. a²னா a × a. 2a தான் என்ன வரும்? a + a. 2a அப்படின்னா a + a எழுதணும். a²னா a × a. இப்போ x²னா x × xன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி இது ரெண்டா பிரிக்கிறோம். ஏன்னா இது ரெண்டு மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். அப்போ இப்படி எழுதும். a 2 டைம்ஸ் போடணும். 3 1 - 1 2 3 1 - 1 2. இப்போ நான் வந்து தப்பா செஞ்சு காட்ட போறேன். ஏன்னா இந்த சரண் மாதிரி ஆளு, ஜெயராம் மாதிரி ஆளு குறிப்பிட்டு சொல்றேன்னு நினைக்காத. லபக்கன் எப்படி செய்வாங்க தெரியுமா? 3 3s are 9, 1 1s are 1, - +1, 2 2s are 4 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். என்னைக்காவது ஒருத்தன் செய்வான், நான் சொல்லுவேன் பாரு, நான் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டான்னு. இதுக்கு பேரு மல்டிப்ளே கிடையாது. இதுக்கு பேரா மல்டிப்ளே. டபக்குன்னு முடிச்சுட்டு போயிடான். நம்மால் நேர கரெக்ட் பண்ணி செய்யறது அடிஷன் சப்ராக்ஷன் தான் செய்ய முடியும். மல்டிப்ளிகேஷன் சொன்னா ஒரு சென்டென்ஸ் வாயில நான் வரணும், மூளைக்கு நான் வரணும். ரோ பை காலம்னு சொல்லி நான் வரணும். பார்த்துக்க, ரோ பை காலம், ரோ பை காலம் நான் வரும். சரி பார்த்துக்க. ஃபர்ஸ்ட் ரோ இது, ஃபர்ஸ்ட் காலம் 2, இது செகண்ட் காலம். அப்ப பார்த்துக்க, பொறுமை இதை எடுத்து செய்யறேன் பொறுமையாக. 3 3s are 9. அடுத்து பேக்ல அப்படியே வந்து அடுத்த காலத்துக்கு வந்துரு. 1 3 is 3, 2, 3 + 2. நான் தான் சொல்றேன், தப்பா சொல்லிடுவேன் சொல்லிட்டு தான் திருப்பி சொல்றேன். கவனமா கண்ணு கரெக்டா தெரியணும். மைண்டை ஒருநிலைப்படுத்திக்கிறேன்னு. ரோ பை காலம் கீழே வரணுங்க. கண்ணு நேரே போயிட்டே இருக்கக்கூடாது. இப்ப இந்த செகண்ட் ரோக்கு வர்றான். -1 3 -3 இது ரெண்டும் -2. அடுத்து இது ரெண்டும் -1 2 2s are 4. புரியுதான்னு பார்த்துக்கோ. அவ்வளோதான். 8 5 -5 3 இல்லடா அது. சப்ராக்ட் பண்ற பார்த்து பண்ணு. சரி, a² கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் இந்த இடத்துல என்ன இருக்கு பாரு. -5a கண்டுபிடிக்கவா, வெறும் 5a கண்டுபிடிக்க, எது வேணா கண்டுபிடிக்கலாம். சரி, -5a கண்டுபிடிச்சிருவோம். -5a. அப்ப -5 × a 3 1 -1 2 அப்படியே மல்டிப்ளை பண்ணப்ப இது வந்து ஒரு நம்பர் தான், அப்படியே உள்ள போயிடும். அவ்வளவுதான். -15 -5 5 2s are சரியான்னு பாத்துக்கோ. போச்சா? சரியான்னு பாத்துக்கோ. -5 உள்ள மல்டிப்ளை பண்ணிருக்கேன். 5 3s are 15, 1 5 is 5 -5. அடுத்து -, +5 5 2s are 10. என்ன 10? -10. இதுதான் -5a. நெக்ஸ்ட் இந்த அங்கிட்டு இருக்கு பாரு 7i2. i2ன்றத வந்து பயந்துராத. 2ன்றது வந்து ஆர்டரை கன்சிடர் பண்றது. இந்த ஏன்ற மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன? 2/2 மேட்ரிக்ஸ் இதுதானே. அதனாலதான் i2ன்னு போட்டிருக்கான். புரியுதா சொல்றது? வெறும் ஐன்னு கொடுத்தாலும் பயந்துடக்கூடாது. இப்ப பாரு 7i வச்சுக்கோ. 2 போடாம செய்யறேன், வேற ஒண்ணுல. 7 ஐனுக்குள்ள எடுக்கையில இப்படி இரு இப்படி எடுக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கணும். என்ன திருப்பி கையில் இப்படி எடுக்க முடியுமா அப்படின்னு பாரு. இது எப்படி எடுக்க முடியும்? ஏன்னா இது கொடுக்கப்பட்ட மேட்ரிக்ஸ் என்னது? 2/2 மேட்ரிக்ஸ், 2 x 2 மேட்ரிக்ஸ். இது என்னது? இது எடுக்க முடியாது. அதுக்கு மேட்சா தான் நம்ம எடுக்கணும். புரியுதா சொல்றது? அப்ப இப்படித்தான் எடுக்க முடியும். புரியுதான்னு பாத்துக்கோ. இதுதான் எடுக்க முடியும். 1 0 0 1 7 உள்ள அப்படியே மல்டிப்ளை பண்ணு. 7 0 0 7. புரியுதா? அவ்வளவுதான். அப்ப a² கண்டுபிடிச்சிருக்கேன், -5a கண்டுபிடிச்சிருக்கோம், 7i2 கண்டுபிடிச்சிருக்கோம். ஐன்னு போட்டாலும் சரி, i2ன்னு போட்டாலும் சரி, ஒண்ணுதான். ஆர்டர் சொல்றது. இவன் மொத்தமா எழுதுறேன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. a² - 5a 7i2 = 0 வரணும். கடைசியில 0 மேட்ரிக்ஸ் வரணும். புரியுதா? ஃபர்ஸ்ட் a² ஆன்சர் இதை எடுத்துக்கிறோம். இதானே 8 5 -5 3. இது வந்து a². சரி, அடுத்து
இரு வெயிட். வெரி குட். இந்த சொல்லிட்டான் பாரு, அதுக்கு தான் வெயிட்னு சொல்றேன். எனக்குள்ள எழுதணும். இப்ப எழுதையில -5a கண்டுபிடிச்சிருக்க, அதை அப்படியே இங்க எழுத போறேன். இந்த பாரு, வெயிட் -5 15 -5 5 -10 எழுதிட்டேன். இங்கனக்குள்ள என்ன வரும்னு யோசிக்கணும். பிளஸ் ஒரு, அதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட்லேயே கேட்டேன். வெறும் 5 வச்சு கண்டுபிடிச்சுதான் இங்க என்ன வந்திருக்கும், அதுக்கப்புறம் மைனஸ் உள்ள கொண்டு போயிருக்கணும். நான் சொல்ல புரியுதா? இப்ப டைரக்டாவே என்ன செஞ்சுட்டேன், -5 கண்டுபிடிச்சிட்டேன். இப்படி போட்டீங்கன்னா மல்டிபிளிகேஷன் ஆயிரும். அப்ப வெளியில என்ன போட்டுக்கிறேன்னு, +5 மறந்துடாத. பசங்க அவனுக்குள்ள டபக்குன்னு மைனஸை போட்டு விட்டுருவாங்க, அப்புறம் திருப்பி மைனஸ் உள்ள கொண்டு போக முடியாது. புரியுதா சொல்றது? பார்த்து நிதானமா செய். அடுத்து என்ன இருக்கு, +7007. இப்ப பாரு, ஃபர்ஸ்ட் நம்பர் வாட்ச் பண்ணு. இது எல்லாம் அடிஷன் தானே. 8 -15 7. சரியா? அடுத்து அப்புறம் பார்ப்போம். 5 -5 +0. சரியா? ரைட்டு. நெக்ஸ்ட் -5 +5 +5 +0 இந்த இருக்கு. அடுத்து 3 -10 +7 +7 டாடே. அப்ப இது ரெண்டே ஆட் பண்ணி செப்பரேட் பண்ணு. 7 + 8 என்னது, 15 - 15 0. இதுவும் 0, இந்த 0, இது என்ன ஆயிரும், 0. அப்ப ஈக்குவல் என்ன ஆயிருச்சு, 0. புரியுதான்னு பாரு. ஹென்ஸ் ப்ரூவ் அப்படின்னு எழுதி முடிக்கணும். இது 5 மார்க் கொஸ்டின், இந்த வருஷத்தை கேட்ட கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சொல்லிட்டேன், பார்த்துக்கோ. ரொம்ப எப்போ கேட்டாலும் ஜெயராம எல்லாருமே தான் விஸ்வா பார்த்துக்குங்க. இதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் செய்வேன்னு சொன்னா அர்த்தம் இல்லை. ஃபர்ஸ்ட் A² கண்டுபிடிக்க தெரியணும். அடுத்து -5 கண்டுபிடிச்சாலும் சரி, வெறும் 5 கண்டுபிடிச்சாலும் சரி, உன் விருப்பம். வெறும் 5 கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன போட்டிருக்கணும், அடுத்த ஸ்டெப்பு மைனஸ் என்ன செய்யணும், உள்ள மல்டிப்ளை பண்ணணும். நான் டைரக்டா -5 கண்டுபிடிச்சிட்டேன். வெளியில நான் என்ன போட்டேன், உன்னுடைய விருப்பம், பார்த்துக்க. யுவர் சாய்ஸ், எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். இப்படித்தான் செய்யணும் இல்லை, ஆனா கரெக்டா இருக்கணும். நீ வாட்டில் இங்க வெறும் 5 கண்டுபிடிச்சிட்டு மறுபடியும் என்னத்தையா பிளஸ் போட்டு விட்டுறாத. சரியா? 5 கண்டுபிடிச்சா வெளியில மைனஸ் போட்டிருக்கணும். அப்புறம் மைனஸ் என்ன செய்யணும், உள்ள மல்டிப்ளை பண்ணணும். நான் -5 கண்டுபிடிச்சனால அப்படியே போட்டேன், அவ்வளவுதான். நீ சொன்னனால -5 கண்டுபிடிச்சேன், அப்படியே போட்டுட்டு வெளியில பிளஸ் போட்டு விட்டேன். ஃபர்ஸ்ட் நம்பர் அது செகண்ட் நம்பர் அடுத்து செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் நம்பர், அப்படியே எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா என்ன வந்துடும், 0 0 0ன்னு வருது. இதுதான் கணக்கு. புரியுதான்னு பார்த்துக்கோ.